அனைவருக்கும் வணக்கம். VIT சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று உலக சமுத்திர தினம், வேர்ல்ட் ஓஷன்ஸ் டே. கடல்களையும் கடல்சார் உயிரினங்களையும் பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஐநா சபை கொண்டு வந்த உலக சமுத்திர தினம் என்பது ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. கடல் அன்னை மனிதகுலத்தின் வளர்ச்சிக்கு வாரி வழங்கும் கடல் வளத்தின் பயன்களை, உயர் மதிப்புகளை நினைத்து போற்ற வேண்டிய நாள் இந்த நாள். 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெற்ற புவி உச்சி மாநாட்டில் சமுத்திர தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இதன்படி 2009ஆம் ஆண்டு முதல் ஜூன் மாதம் 8ஆம் தேதி எங்கள் சமுத்திரங்கள் எங்கள் பொறுப்பு என்ற கருப்பொருளில் உலக சமுத்திர தினத்தை கொண்டாட வேண்டும் என ஐநா சபை முடிவெடுத்தது. சமுத்திரங்கள் மனித சமூகத்திற்கு வழங்கும் கடல் செல்வங்களை இனம் கண்டு அவற்றை போற்றி பாதுகாப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த தினத்தின் முக்கியமான நோக்கமாகும். ஒட்டுமொத்த உலகையே தன் அன்பு கரங்களால் ஆறத் தழுவியிருப்பது கடல். பிரம்மாண்டம், ஆச்சரியம் என்பவற்றின் குறியீடாக கடலை சொல்லுகிறோம். கடல் உயிரினங்களின் தாய்மடி, விசித்திரங்களின் உறைவிடம், வினோத உயிரினங்களின் புகலிடம். கடலானது வானுக்கு மேகத்தை பரிசளித்து வான்மழையாகி நமக்கு வாழ்வளிக்கிறது. கடற்கரைக்கு வரும் மக்களை குளிர் தென்றலாய் வருடி சுகமளிக்கிறது. கவிஞர்களுக்கு கற்பனையை வளர்க்கிறது. வலை விரிக்கும் மீனவர்களுக்கு வாழ்க்கை தருகிறது. கோபம் கொண்டால் கொந்தளித்து சூறாவளியாய், சுனாமியாய் சுழன்றடித்து சூறையாடி விடுகிறது. உயிரினங்களின் தொட்டிலாக விளங்குவது கடல். பூமியின் 3/4 பகுதி, அதாவது 71% கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. பூமியின் உயிரினங்களில் 20% கடல்வாழ் உயிரினங்கள்தான். முதலில் உயிரினங்கள் நிலத்தில் தோன்றவில்லை, கடலில் தோன்றியதாய் பரிணாமவியல் சொல்கிறது. ஏனெனில் பூமியின் மேற்பரப்பில் வேண்டிய அளவு ஆக்சிஜன் இல்லை. நிலத்தை பொறுத்தவரை அதன் மேற்பரப்பில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ முடியும். ஆனால் கடல் முப்பரிமாணம் 3 டைமென்ஷன் கொண்டது. கடலின் ஆழம் சராசரி 4 கிலோமீட்டர் தூரம். எனவேதான் உலகின் பெருமளவு உயிரினங்களின் வாழிடமாக திகழ்கிறது கடல். உலகின் பெருங்கடல்களாக பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன் ஓஷன், அண்டார்டிகா மற்றும் ஆர்க்டிக் எனும் 5 பெருங்கடல்களும், மத்திய தரைக்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பால்டிக் கடல், செங்கடல் போன்ற சிறிய கடல்களும் உள்ளன. இது தவிர குறுகிய பகுதியில் காஸ்பியன் கடல், சாக்கடல் போன்ற நிலம் சூழ் கடல்களும் அமைந்துள்ளன. பூமியின் மேற்பரப்பில் பெருங்கடல்கள் தனித்தனியாக உள்ளது போல் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புள்ள உலக பெருங்கடல் என்று சொன்னால் அது மிகையாகாது. பெருங்கடல்களுக்குள் மிக பெரியது பசிபிக் பெருங்கடலாகும். இக்கடலின் சராசரி ஆழம் 4300 மீட்டர் ஆகும். சுமார் 2500 தீவுகள் இப்பெருங்கடலில் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. பூமியின் பரப்பில் 35% பரப்பை, அதாவது 1/3 பங்கை பசிபிக் பெருங்கடல் கொண்டுள்ளது. பூமியில் உள்ள நிலப்பகுதி அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் கூட பசிபிக் பெருங்கடலுக்கு ஈடாகாது. உலக வரைபடத்தை பார்க்கும்போது இது நமக்கு நன்றாக புரியும். இமயமலையை தூக்கி பசிபிக் கடலில் போட்டாலும் கடலுக்குள் மூழ்கி போய்விடும் அளவுக்கு அது ஆழமானது. கடலானது பெட்ரோல் மட்டுமல்லாது மனிதனுக்கு தேவையான பல்வேறு வளங்களை கொண்டிருக்கிறது. உணவு தேவையின் பெரும்பகுதியை ஈடுகட்டுவது கடல்தான். மீன்கள், நண்டுகள், கடற்பாசி என பல உணவுப் பொருட்கள் கிடைக்கின்றன. இந்திய கடல்கள் வழங்கும் முக்கியமான வளம்
பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற வளங்களாகும். கடற்கரை மணல் பல்வேறு தாது வளம் மிக்கதாக இருக்கிறது. முத்து, பவளம் போன்றவையும் கடலில் இருந்துதான் கிடைக்கின்றன. சங்கு குளிப்பதும் உண்டு. கடல் அலையிலிருந்து மின்சாரம் பெறப்படுகிறது. நிலத்தில் கிடைக்காத பல்வேறு தாதுக்கள் கடலில் இருந்து கிடைக்கின்றன. மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு சமுத்திரங்கள் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. கடல் வளங்கள் மக்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சமுத்திரங்கள் சர்வதேச வர்த்தக போக்குவரத்து பாதைகளாகவும் விளங்குகின்றன. நான் சுவாசிக்கும் தூய காற்றினையும் உணவையும் வழங்கும் சமுத்திரங்கள் உலக நாடுகளின் பொருளாதாரத்தையும் ஊக்குவிக்கின்றன. உலகெங்கும் கடலும் கடற்கரை பிரதேசமும் சுற்றுலா இடங்களாகவும் பொழுதுபோக்கு வளமாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியாவின் கடற்கரை பிரதேசங்களும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளும் சுற்றுலா வளர்ச்சி வாய்ப்புகளை அள்ளித் தருகின்றன. இந்தியா உட்பட உலகம் முழுவதும் கப்பல் துறையில் வேலை வாய்ப்புகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் கடந்த பல வருடங்களாக கடல்சார் படிப்பு, அதாவது மெரைன் ஸ்டடீஸ், இதில் மாணவர்கள் அதிக அக்கறை காட்டுகிறார்கள். கப்பல் தொடர்பான பணிகள் சுவாரஸ்யம் மிக்கதாகவும் சவால்கள் நிறைந்ததுமான ஒரு பணி. கடல்சார் படிப்பை விரும்பி படிப்பவர்களுக்கு நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. இன்றைய நிலையில் உலக நாடுகள், குறிப்பாக தெற்காசிய நாடுகள் கடல்சார் வர்த்தகத்தை பெரிதும் சார்ந்திருக்கின்றன. கடல் பகுதி மற்றும் கடல்சார் வர்த்தகத்தினை பாதுகாப்பதின் வாயிலாக நாட்டின் பொருளாதாரமும் மேம்படும், தனி மனிதனின் வாழ்க்கையும் வளம் பெறும். மீண்டும் நாளை சந்திப்போம்.